ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன த ரன்னிங் மேன் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் கிளென் பவல் லீடாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் எட்கர் ரைட். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோ கிளென் பவலோட வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ அவர் அடுத்த வேலை சோத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கும்போது அவங்க குழந்தைக்கும் ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதுக்கு ஒரு மெடிசன் வாங்குறதுக்காக அவர் காசு வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிவியில் ஒரு ஆடு பார்க்குறாரு. அதுதான் இந்த ரன்னிங் மேன் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ. அந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிசிபேட் யார் வேணாலும் பண்ணலாம். அவங்களுக்கு ஃபிட்னஸ் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் கேம் ஸ்டார்ட் ஆகும். அவங்கள வச்சு அவங்களுக்கு டாஸ்க் என்ன அப்படின்னா 30 நாள் அவங்க சொன்ன ஆக்டிவிட்டி எல்லாமே செய்யணும். அதே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும், யாரு கண்ணிலையும் படாம. ஏன்னா இவங்க போட்டோஸ் எல்லாமே ஊர் முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிரும். யாராவது இவங்களை பார்த்து ரிப்போர்ட் பண்ணிட்டா உடனே அந்த ஷோல இருக்கிற ஹண்டர்ஸ் கொலை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ரிப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ரிவார்டும் கிடைக்கும். இப்படி எல்லாம் தப்பிச்சு 30 நாள் தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் அவங்களுக்கு பிரைஸா கிடைக்கும். இந்த ஒரு டாஸ்கை நம்ம ஹீரோ பண்ணாரா இல்லையா, ஜெயிச்சாரா இல்லையா, என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த கதை ஒரு ஃபேமஸ் ஆத்தர் ஸ்டீஃபன் கிங் அவரோட நாவல்ல இருந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவா தோன்றது இந்த படத்தோட கான்செப்ட் தான். நிறைய படங்கள்ல நம்ம ஒன் நைட் ஸ்டோரி மாதிரி பார்த்திருக்கோம். பட் ஆனா இது 30 நாளும் தெரியாம ஹீரோ இருக்கணும். அதுவே ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அதெல்லாம் எப்படி தாக்கு பிடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை நமக்கு உண்டு பண்ணுது அந்த ஸ்டோரி லைன். அதே மாதிரி ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிளென் பவல் வழக்கம் போல கலக்கிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த 30 நாள் ஓட்டுறதுக்காக அவர் மெனக்கிட்டு பண்ற பிளானா இருக்கட்டும், ஒவ்வொருத்தர்கிட்டையும் அப்ரோச் பண்ண விதமா இருக்கட்டும், அவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இவருக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், அவங்க பிட்ரே பண்ணா அதுல இருந்து இவர் தப்பிக்கிறதுக்கு போடுற எஃபர்ட்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே கலக்கிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ரியாலிட்டி ஷோல எவ்வளவு ஸ்கேம் நடக்குது, என்னென்ன மாதிரி இவங்க ட்விஸ்ட் பண்ணுவாங்க, பிளேயர்ஸ் கிட்ட எப்படி மைண்ட் கேம் ஆடுறாங்க, மக்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயத்த போட்டு உடைச்சிருக்காங்க இந்த படத்துல. இன்னொரு பாசிட்டிவா பாக்குறது எட்கர் ரைட்டோட டச் தான். சீரியஸான பிளாட்லயும் காமெடியை மிக்ஸ் பண்ணிருப்பாரு. அதுவும் குறிப்பா ஒரு கேரக்டர் அந்த கேமை இப்படிதான் கொண்டு போறாங்க, இப்படி மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு புட்டு வைக்கும். அந்த கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ண விதமா இருக்கட்டும், அதுல வர டயலாக்ஸா இருக்கட்டும், அதுல வர சிஜி ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்தது. டெக்னிக்கலாவும் ஃபைட் சீக்வன்ஸ், சினிமோட்டோகிராஃபி, பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ் சைட் பார்க்கணும்னா எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது இந்த படத்துல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நமக்கு ரொம்ப டிராக் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். குறிப்பா இந்த ஒவ்வொரு ஹிட்மேன்ஸும் கொலை பண்ற சீன் அண்ட் இந்த ஹோஸ்ட் பேரலா பண்ற சீன் இதெல்லாமே கொஞ்சம் லெங்க்தியா இருந்தது. மற்றபடி எனக்கு இந்த படத்துல பெருசா நெகட்டிவா எதுவும் தோணல. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா எட்கர் ரைட் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்த ஒரு படத்தை தான் அவர் கொடுத்திருக்காரு. அண்ட் அதை கிளென் பவல் இன்னுமே அழகா அதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். நம்ம ஊர்ல வர ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. நான் இன்னைக்கு யூகே பிரீமியர்ல பார்த்தேன். ஸோ அதில் அடல்ட் கண்டென்ட் எல்லாம் இருந்தது. நான் மோஸ்ட்லி நம்ம ஊர்ல அந்த அடல்ட் கண்டென்ட் எல்லாம் கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தமிழ் டப்பிங்லேயும் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸை நான் பார்த்தேன். இன்கேஸ் நீங்க இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.